இன்ட்ரோடக்ஷன் அதனுடைய பேசிக் அதாவது நம்ம 3.2 வரைக்கும் பார்த்தோம். 3.2ல வந்து காசு அதாவது காசோட வேல்யூ காஸ் ஆஃப் -1410 எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை 2π பிளஸ்ஸா மாத்தி எழுதி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக் ஆங்கிள்ஸுக்கு கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினா என்ன? ஆக்சுவலி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு ஒன்று இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுன்னு ஒன்று இருக்கு. ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்றது தான் ஐடென்டிட்டி. இப்போ 2 + 3 அப்படின்னா ஈக்குவல் டு 5. 5 தான் ஆன்சர். 5 எப்படி எழுதலாம்? 2 + 3ன்னு எழுதலாம். ஸோ அது மாதிரி தான் ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி தான் ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி. ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. இந்த எக்ஸசைஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னால ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இருக்கு. அதில் நம்ம வந்துட்டு பர்டிகுலராக ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு மெத்தட் ஆஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி என்னென்ன சம் சால்வ் பண்ணலாம், நம்ம எக்ஸசைஸ்ல என்னென்ன சம் இருக்கு, அந்த ஃபார்முலா எந்தெந்த சம்முக்கு என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண மாதிரி பார்த்தோன்னு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட அடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தேர்ட் சாப்டர் நம்ம உள்ள தேர்ட் சாப்டர்ல தேர்ட் எக்ஸசைஸ்னு உள்ள என்ட்ரி ஆனோம்னா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய டேபிள் வந்து இந்த கம்பேரிஷன் டேபிள் தான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இப்போ சைன் தீட்டாவோட வேல்யூ சைன் தீட்டா காஸ் தீட்டா அதோட கம்பேரிஷன் வந்து நமக்கு தெரியும். எந்த குவாட்ரண்ட்ல என்ன சைன்ல இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க, சைன் -45 என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம முடிச்சக்கூடாது, எனக்கு சைன் 45 தானே தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு சைன் 120 கேட்குறாங்க. 120னா 120யா ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லாம என்ன பண்ணலாம், நம்ம 120 எப்படி எழுதலாம்னு திங்க் பண்ணலாம். 180 + 16 எழுதலாம். 180 + 16னா அது எப்படி நம்ம சொல்றது அப்படின்னு பார்த்தா அதுக்கு தான் வந்து நமக்கு இந்த டேபிள் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, இங்க வந்து பை அப்படிங்கிறது வந்து 180. நமக்கே தெரியும் ரேடியன் டு டிகிரியில வந்துட்டு பை அப்படின்னா வந்து 180 டிகிரி. பை ரேடியன் அப்படின்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. பை ரேடியன்னா 180 டிகிரி. அதே மாதிரி வந்து π/2 டிகிரினா அதே சமயத்துல 90 டிகிரி. π/2 ரேடியன்னா 90 டிகிரி. ஓகே, இப்போ 3π/2னா 270 டிகிரி. ஸோ இதைத்தான் வந்து நம்ம வந்து நம்ம நார்மலாக வந்து சொல்ல போனால் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்துன்னு சொல்லிக்கலாம். ஸோ இது 0, இது 90, இது 180, இது 270. அந்த மாதிரி நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சைன் மைனஸ் தீட்டா. சைன் மைனஸ் தீட்டாங்கிறது எதில் வரும்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரும். அதோட ரிவர்ஸ், அதாவது வந்து இந்த இதுல இருந்து இப்படி ரிவர்ஸ் வர்றது தான் மைனஸ் தீட்டா. ஸோ இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல ஆல் சில்வர் டீ கப்ஸ் கொசைனோட ரெசிப்ரோக்கல் நமக்கு பாசிட்டிவா இருக்கும். ஸோ அப்படிங்கும் போது இந்த இடத்துல வந்து நமக்கு அதோட ஐடென்டிட்டி என்னன்னா சைன் மைனஸ் தீட்டா அப்படின்னா சைன் -45 சொன்னா மைனஸ் சைன் தீட்டா. ஏன்னா சைனோட வேல்யூ நெகட்டிவா வரணும் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல, காசோட வேல்யூ அப்படியே தான் வரணும். ஸோ அப்படியே காசு தீட்டா. ஓகேவா? இப்போ இது வந்து புரிஞ்சுக்கிச்சா ஃபர்ஸ்ட் மைனஸ் தீட்டா வந்து. அடுத்து நம்ம எங்க பார்க்க போறோம்னா அடுத்து டைரக்டா வந்துட்டு 180 மைனஸ் தீட்டாவுக்கு வந்துருங்க. நடுவில் இருந்திருக்கா அப்புறம் பார்ப்போம். 180 - தீட்டா. 180 - தீட்டானா அப்படியே வந்து ஃபுல் ஆங்கிள் இருந்து மைனஸ் தீட்டா அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அது எந்த குவாட்ரண்ட்ல அமையும் அப்படின்னா வந்துட்டு செகண்ட் குவாட்ரண்ட்ல அமையும். 180 - தீட்டா. இப்போ தீட்டாங்கிறது ஒரு 30 டிகிரி, ஒரு ஐ மீன் வந்து ஒரு 120ன்னு இப்போ பார்த்தோம்ல அந்த 120 வச்சுக்கோங்க. 180 - 16 எழுதலாமா? அப்படின்னா அது என்ன லைன்ல வரும்? செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். ஸோ அந்த செகண்ட் குவாட்ரண்ட்ல என்னென்ன நமக்கு பாசிட்டிவா இருக்கும்? சைனோட ரெசிப்ரோக்கல் பாசிட்டிவா இருக்கும். ஸோ சைன் தீட்டாவுக்கு அப்படியே சைன் தீட்டா, காசைனுக்கு வந்து மைனஸ் கோசைன் தீட்டா. ஓகே, வெல் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ அதே மாதிரி வந்துட்டு இது ஓகே, இது வந்து சைன் π + தீட்டா. π + தீட்டானா இப்போ வந்து ஒரு 240ன்னு வச்சுக்கோங்க. 240னா அதை எப்படி மாற்றி எழுதலாம்? 180 + 16 எழுதலாம். ஸோ அதனால் அப்படின்னா வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு வந்துடும். தேர்ட் குவாட்ரண்ட்ல எது பாசிட்டிவ்? டேனும் ரெசிப்ரோக்கல் பாசிட்டிவ். அதனால சைன் கொசைனோட வேல்யூ என்னவா இருக்கும்? நெகட்டிவ் சைன் நெகட்டிவ் கொசைன் ஆகும். ஓகே, தென் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா வந்து 90க்கும் 270க்கும் பார்க்கணும். இப்போ 90யும் 270யும் வரும்போது ஒரு சின்ன சேஞ்ச் என்ன இருக்கும்னா சைன் எல்லாம் கொசைனா மாறும், கொசைன்லாம் சைனா மாறும். அப்படியே மாற்றி பிகாஸ் அது வந்து 90 டிகிரி ஷிஃப்ட் ஆகிடுச்சு. அதனால வந்துட்டு சைனுக்கு பதிலாக கொசைன் போடணும், கொசைன் பதிலாக சைன் போடணும். அப்புறம் அது என்ன குவாட்ரண்ட்ல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி +- இப்போ 90 - தீட்டான்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும், அதனால ரெண்டுமே பாசிட்டிவ்.
பட் ரெண்டையும் ஓவர்லாப் பண்ணிக்கணும், ரெண்டையும் வந்துட்டு நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி பை பை டூ பிளஸ் தீட்டா ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆனால் வந்துட்டு குவாரண்ட் செகண்ட் குவாரண்ட்டுங்கிறதுனால சைனும் கொசைனோட வேல்யூ நெகட்டிவா இருக்கும். ஸோ கொசைனுக்கு ஈக்குவலா என்ன வேல்யூ இருக்கு, சைன் தீட்டா. ஸோ நெகட்டிவ் சைன். அதே மாதிரி தான் 90 மைனஸ் தீட்டா இருக்கும். ஸோ இவ்வளோதான் டேபிள் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ வந்து நமக்கு வேற ஆங்கிள் இருக்குது, அந்த ஆங்கிளை பேசிக் ஆங்கிள், இந்த தீட்டாங்கிறது பேசிக் ஆங்கிள் எந்த இதுக்குள்ள இருக்கணும், இந்த தீட்டா எல்லாமே 0 டிகிரில இருந்து 90 டிகிரிக்குள்ள இருக்கணும். டிகிரின்னு பார்த்தா ரேடியன் பார்த்தோம்னா 0 ரேடியன்ல இருந்து பை ரேடியன் பை பை 2க்குள்ள இருக்கும். ஓகேவா? ஸோ மைனஸ் தீட்டான்னு வரும்போது கீழே போயிடும். இதுக்கு இன்னொன்று என்ன சொல்லலாம், டூ பை மைனஸ் தீட்டா. இதை வந்து வேற எப்படி எழுதலாம், 2 பை மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ இவ்வளவுதான். இது வந்துட்டு தீட்டா 0ல இருந்து பை பை 2க்குள்ள இருக்கிற வேல்யூவும் அந்த தீட்டாவும் மாத்துறோம். மாத்துனா வந்துட்டு நமக்கு அந்த தீட்டா 0 டு பை பை 2க்குள்ள இருக்க வேல்யூஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பெரிய பெரிய ஆங்கிள்ஸ் உள்ளதை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. ஸோ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த கிவன் ஆங்கிள் வந்து என்ன குவாரண்ட்ல இருக்கு, அந்த குவாரண்ட்ல சைனோட கொசைனோட வேல்யூ எப்படி இருக்கும், பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா அப்படின்னு பார்க்குறோம். சப்போஸ் வந்துட்டு தீட்டா பை இந்த மாதிரி வேல்யூக்கு வந்துட்டு த சேம் சைனா சைன் கொசைனா கொசைன் அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் டிஃபர் ஆகும். அந்த 90 270 வந்துட்டு சைனா கொசைனா மாற்றணும், கொசைனா சைனா மாற்றணும். இவ்வளோ. இப்போ சொன்னதை வச்சு இன்னொரு டேபிள் நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. நெக்ஸ்ட் நம்ம சம்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சம், காட் ஸ்கொயர் பை பை 6 பிளஸ் கொசிகன் 5 பை பை 6 பிளஸ் 3 tan ஸ்கொயர் பை பை 6 ஈக்குவல் டு 6. இதுல வந்து நமக்கு என்னென்ன வேல்யூ தெரியும், காட் ஆஃப் பை பை 6 தெரியும். என்ன வேல்யூ, காட் ஆஃப் பை பை 6 எப்படி எழுதலாம், 1 பை tan ஆஃப் பை பை 6. இந்த ஸ்கொயரை வந்து நம்ம ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், ரெண்டும் ஈக்குவல் தான். இப்போ கொசிகன் 5 பை 6 எப்படி எழுதலாம், 1 பை சைன் 5 பை பை 6ன்னு எழுதலாம். எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி மாத்திக்கணும் ஃபர்ஸ்ட், அப்படின்னா தான் நமக்கு ஈஸியா இருக்கும். tan பை பை 6 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ப்ரூஃப் பண்ணதை நம்ம ஈக்குவல் போட்டு எழுதக்கூடாது. முதல் ப்ரூஃப் பண்ணணுங்கும் போது இந்த பெருசா இருக்கிற சைடை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ இங்க என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்டோட வேல்யூ என்ன, tan ஆஃப் பை பை 6. tan ஆஃப் பை பை 6ஓட வேல்யூ என்ன, நம்ம போன டேபிள்ல நம்ம பார்த்துருப்போம். ஸோ 1 பை √3 பார்த்துருப்போம். 1 பை √3 ஹோல் ஸ்கொயர். இப்போ சைன் ஆஃப் பை பை 5 பை பை 6க்கு என்ன நமக்கு தெரியாது, ஆனா நம்ம என்ன எழுதலாம், 6 பை பை 6 மைனஸ் பை பை 6ன்னு எழுதலாம். இங்க √3 ஹோல் ஸ்கொயர், 1 பை √3 ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த √3 மேலே போச்சுன்னா √3 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இந்த வேல்யூ எப்படி எழுதலாம், பை மைனஸ் தீட்டா, அந்த ஃபார்முலா டேபிள் படி பார்த்தோம்னா சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ சைன் பை பை 6 பிளஸ் 3 1 பை 3. ஸோ 3 √2 கேன்சல் ஆகி 3ன்னு ஆயிரும். இந்த வேல்யூ பார்த்தோம்னா வந்து 1 பை 2, இது 1, 3 பிளஸ் 2 பிளஸ் 1 ஈக்குவல் டு 6. RHS கிடைச்சிருச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல்ல எழுதியிருக்கோம், அதனுடைய பேசிக் வேல்யூவை அந்த பேசிக் டேபிளில் நம்ம படிச்சதை எழுதியிருக்கோம். ப்ளஸ் வந்து சைன் பை மைனஸ் தீட்டாவோட ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சம், நெக்ஸ்ட் சம் the same method தான். sin square 3 pi by 4 plus 2 cos square pi by 4 plus 2 secant square pi by 3. இதுல வந்து நமக்கு தெரிஞ்ச வேல்யூன்னு பார்த்தோம்னா வந்துட்டு 2 cos square pi by 4. cos pi by 4 நமக்கு தெரியுமா, 1 by √2. Yes, correct. 1 by √2 the whole square. So 2 1 by 2ன்னு எழுதலாம், 1ன்னு வந்து. தென் வந்து secant square pi by 3, அது நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா tan square pi, சாரி cos square pi by 3ஓட வேல்யூ என்ன, cos pi by 3ஓட வேல்யூ, cos pi by 3ஓட வேல்யூ 90 minus 3 60 டிகிரியோட வேல்யூ தானே, 1 by 2, 1 by 2 கரெக்ட். ஸோ அதோட ரெசிப்ரோக்கல் தான் secant. ஸோ 2 ஸ்கொயர். ஓகே, 2 times 4 is 8. தென் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போறோம், 180 மைனஸ் தீட்டா வந்து யூஸ் பண்ண போறோம். தட் இஸ் பை மைனஸ் தீட்டா யூஸ் பண்ண போறோம். ஸோ 2 sin ஆஃப்
4 pi by 4 minus pi by 4 whole power square. 2 of sine pi minus theta na sine theta. So sine pi by 4 whole square. Pi by 4 oda value na 1 by root 2. 1 by root 2 the whole square. Cancel panna 1 by 2 equal to 1. So first value 1, second value 1, third value 8, which is 10. So RHS. Okay. So இங்க என்ன பண்ணிருக்கோம், நமக்கு தெரிஞ்ச வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம், ரெசிப்ரோக்கல் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிருக்கோம், அதுபோல sin pi minus theta ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். Next question. 2 sin squared pi by 6 plus cosecant squared 7 pi by 6 cosecant squared pi by 3. இதுல மொத வேல்யூ நமக்கு தெரியும். என்ன sin pi by 6 ஓட வேல்யூ sin pi by 6, pi by 6 na 30 degree. So 1 by 2, yeah, 1 by 2 whole square. இந்தது நமக்கு தெரியாது. Cosecant squared pi by 3 தெரியும். That is also 1 by 2. So 1 by 2 whole square. So இந்த வேல்யூ தெரியாது. இந்த வேல்யூ தெரியாதுங்கிறதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? Cosecant 7 pi by 6 மொத்தம் தெரியணும். அதுக்கு என்ன எழுதலாம்? 1 by sin 7 pi by 6 ன்னு எழுதலாம். sin 7 pi by 6 என்ன பண்ணலாம்? 6 pi by 6 plus pi by 6 ன்னு எழுதலாம். So sin pi plus theta ஆயிடுது. So minus sin theta ஆயிடுது. pi by 6 ஓட வேல்யூ இப்போதான பார்த்தோம் 1 by 2. Yes, 1 by 2 அதோட ரெசிப்ரோக்கல் பண்ணா 2. So cosecant square கேட்டுக்காங்க. So minus 2 the whole square. Minus 2 the whole square. So 2 1 by 4 இங்க 4 1 by 4 cancel ஆச்சுனா 1 by 2 இங்க வந்து 4 4 cancel ஆச்சுனா 1 1 plus 1 by 2 3 by 2 equal to RHS, hence proved. Okay, then next question. This is the final question in this session. So இதெல்ல வந்து cos 3 pi by 2 plus x. இப்போ 3 pi by 2 னா 270 degree. அப்பனா நமக்கு என்ன தெரியும்? cos sin ஆ மாத்தணும் தெரியும். ஓகே, நம்பர் 1 cos sin ஆ மாத்தணும். அதுக்கு பிறகு நமக்கு டேபிள் யூஸ் பண்ணாமே நம்ம இத கண்டுபிடிக்கணும். இதுக்கு sin ஆ மாத்தணும். ஏனா 270 ன்றது 270 plus x என்னது? fourth quadrant. fourth quadrantல நமக்கு வந்து cos ஓட வேல்யூ பாசிட்டிவா இருக்கணுமா நெகட்டிவா இருக்கணுமா? cos ஓட வேல்யூ பாசிட்டிவா இருக்கணும். சோ அப்படினா அப்படியே sin x ன்னு மட்டும் எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ 2 pi plus நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் full circle வந்து 2 pi rotation, அதனால 2 pi plus என்ன வேல்யூ வந்தாலும் அது அப்படியே வந்துரும் அப்படி. சோ cos x அப்படியே வரும். ஓகே, இப்போ இந்த பிராக்கெட்ல பார்ப்போம். இதையும் இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ cos 3 pi by 2 minus 6 x ன்னு எழுதலாம். இத கீழ sin 3 pi by 2 minus x ன்னு எழுதலாம். ஓகேவா? இது வந்து நமக்கு ரொட்டேஷன் சேமா இருக்கிறதுனால cot x னே வரும். cot x வந்துட்டு cos x minus by sin x ன்னு எழுதலாம். ஓகேவா? இது வரைக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? தென் என்ன பண்ணலாம்னா sin x cos x அப்படியே வச்சுக்குவோம். இப்போ இந்த பிராக்கெட்டை வந்து எலிமினேட் பண்ணணும். இப்போ cos 3 pi by 2 minus 6. இப்போ 3 pi by 2 minus 6 னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன ஆங்கிள்ல இருக்கும்? தேர்ட் குவாட்ரண்ட்ல. தேர்ட் குவாட்ரண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு எதோட வேல்யூ பாசிட்டிவா இருக்கும்? tan ஓட ரெசிப்ரோக்கல். அப்படின்னா கண்டிப்பா cos ஓட வேல்யூ sin ஓட வேல்யூ நெகட்டிவா தான் இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2 வந்துட்டு 270 மைனஸ் இருக்கிறதுனால cos sin ஆ மாறும், sin cos ஆ மாறும். ஸோ நெகட்டிவ்னு சொல்லிட்டோம். ஸோ நெகட்டிவ் cos sin ஆ மாறும் sin x, sin cos ஆ மாறும் cos x. ஸோ இதுதான் வேல்யூ. நம்ம அந்த டேபிளே யூஸ் பண்ண தேவையில்லை, இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனாலே போதுமானது. தென் sin x cos x. இப்போ வந்து என்ன பண்ண மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். sin x by cos x plus cos x sin x. இப்போ என்ன பண்ணலாம்னா ரெசிப்ரோக்கல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். காமன் டினாமினேட்டருக்கு sin x cos x இங்க sin square x plus cos square x. இங்க முன்னாடி வந்து sin x cos x இருக்கும். ஓகேவா? இப்போ இதுவும் கெட் கேன்சல் ஆகும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் மேல வந்து இது ஒரு பித்தாகோரியன் ஐடென்டிட்டி. ஸோ இந்த வேல்யூ 1 ஆயிரும். ஸோ ஆன்சர் இஸ் 1. RHS வேல்யூ கிடைச்சிச்சு. ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து சிம்பிளா வந்து அது என்ன குவாட்ரண்ட் என்ன சைன் வரும்
இப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நம்மள இந்த மெத்தட்ல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸ் எல்லாம் ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். இந்த 4 சம் தான் மெஜாரிட்டியா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸ்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்தர் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபர்தர் எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். இதுல எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.